வெள்ளை அறிக்கையா, மஞ்சள் அறிக்கையா, கருப்பு அறிக்கையா தெரியும். அவர் இவ்வளவு கோடி பணத்துக்கு முதலீடுகளுக்கு கையெழுத்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டுட்டு வந்திருக்கிறார். மிகப்பெரிய சாதனையே அவருக்கு முன்பின் அனுபவம் கிடையாது. வெளிநாட்டுக்கு சாதிச்சுட்டு வந்திருக்காரே, அதை பற்றி தமிழக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எதிர்ப்பு காட்ட வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு காட்டத்தான் செய்வார்கள். அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்தை சொல்வது அவங்க உரிமை. கருத்தை சொல்வது, கேள்விகள் கேட்பது அது அவரவர்கள் உரிமை. ஆக விசிகா ஒரு கருத்தை சொல்வதற்கு அது அவங்க கட்சியினுடைய கருத்து, அதை சொல்லுகிறார். ஜனநாயகத்திலே கருத்தை சொல்வதற்கு இடம் உண்டு. அந்த வகையிலே சகோதரர் தொல் திருமா அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே எங்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து மதுவை எதிர்த்து போராடியது எங்கள் கட்சியைப் போல எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார், இன்னென்ன கட்சிகள் எல்லாம் எதிர்க்கின்றன என்று. அதில் மதிமுக பெயரையே அவர் சொல்லலை. ஆனால் முதல் நடைப்பயணம் 1600 கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் முக்கியமாக நான் சொன்னது, ஜாதி பேதம் கூடாது, சாதி அடிப்படையிலே மோதல் கூடாது, அந்த உணர்வு இளைஞர்களுக்கு வரக்கூடாது. அதை விட தமிழகத்தை நாசமாக்குவது மது, அந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பூராவிலும் நடந்துவிட்டு மீண்டும் ஒரு முறை 3 கட்டமாக ஒரு 1500 கிலோமீட்டர் ஒரு 1000 பேரோடு நடந்து சென்று போகிற வழியெல்லாம் பெண்கள் 1000 வந்து இந்த மது கூடாது, இந்த டாஸ்மாக் எங்கள் குடும்பத்தையே அழிச்சிரும், எங்கள் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்ப முடியவில்லை என்று நான் போகிற வழியெல்லாம் ஏழை பெண்கள், வயல்வெளிகளிலே வேலை செய்கிற பெண்கள், குடிசைகளிலே இருக்கக்கூடிய பெண்கள் தெருவுக்கு ஓடி வந்து என்னை பார்த்து, நீங்கள் வேகாத வெயில் எப்படி நடந்து வர்றீங்களே, எங்களுக்காகத்தானே இந்த சாராய கடையை ஒழிக்கணும் தானே என்று சொன்னார்கள். எங்கள் ஊரில் அந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று என்னுடைய தம்பி ரவிச்சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து தீர்மானம் போட்டார். அதற்கு பிறகு சசி பெருமாள் அங்கே நாடு பூராவிலும் சுற்றி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் அங்கே அரண்வாய்மொழிக்கு பக்கத்திலே அங்கே வந்து அதை செய்ய சொல்லுகிற போது அவராகவே இரவிலே அந்த எலக்ட்ரிக் டவர்ல உச்சியில போய் உட்கார்ந்துட்டார். அங்கிருந்து ஒரு ஹேண்ட்மைக் வச்சுக்கிட்டு பேசுறாரு. அப்படிப்பட்டவரை அங்கே கீழே வருவதற்குள் அவர் இறந்து போகிற நிலைமையை உருவாக்குகிறார். கழுத்திலே கயரின் தடம் இருக்கிறது, மார்பிலே தடம் இருக்கிறது. நான் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து சசி பெருமாளை கொன்று விட்டார்கள். இந்த அரசு காவல்துறையின் மூலம், தீயணைக்கும் படையினர் மூலம் சசி பெருமாளை கொன்று விட்டார்கள் என்று நான் அங்கே வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தேன். அப்பொழுது அவர்கள் சேலத்திலே அவர் மகன் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த கட்டத்தில் தமிழ்நாடு பூராவிலும் உண்ணாவிரதம் என்று சொன்னேன். என்னுடைய தாயார் 99வது வயதில் எங்கள் ஊரில் 1000 பெண்களை திரட்டி உண்ணாவிரதம் இருக்கிறார். அவருக்கு பிளட் பிரஷர், சுகர் 2 இருக்கு. டாக்டர்கள் ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க. அதனாலே நான் மத்தியானத்துக்கு பிறகு விரைந்து சென்று இரவிலே போய் சேருகிற பொழுதும் அந்த டாஸ்மாக் கடைக்கு எதிரே உட்கார்ந்திருக்கிறார், பெண்களும் உட்கார்ந்திருக்கிறார். சரி, நாளைக்கு அடைத்து விட்டு போய்விட்டார்கள். மறுநாளில் திறக்க மாட்டார்கள் நினைத்தேன். காலை 7 மணிக்கு 500 போலீஸு, 40 பெண் போலீஸு அழைத்து கொண்டு வந்து டாஸ்மாக் கடையை திறந்துட்டாங்க. இது நமக்கு விடப்பட்ட சவால். இதை கூட நான் அகற்றாவிட்டால் தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிப்போம் என்று சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி வந்துவிடும் என்று கருதி நாங்கள் ஒரு 500 இளைஞர்களை தேர்ந்தெடுத்தேன். ஊர் மக்கள் நீங்கள் பின்னால் வாருங்கள், பெண்கள் கடைசியாக வாருங்கள் என்று நாங்கள் டாஸ்மாக் கடையை நோக்கி சென்றோம். நெருங்கியவுடன் போலீசார் தடியடி பிரயோகம் நடத்தினார்கள். யாரும் அதிலே கலைந்து போகவில்லை. அவர்கள் தடிகளையே பறித்துக் கொண்டு அங்கே இருந்த இளம் தோழர்கள் பதிலுக்கு தாக்கினார்கள். இப்பொழுது எஃப்ஐஆர் போட்டதில் என் பேர் முத பேரா இருக்கு, அது அப்படியே தான் இருக்கு. நீ கேஸ் போட்டது. ஆனால் டாஸ்மாக் கடையை உடைச்சி அங்கே இருந்த விஸ்கி உள்ளிட்ட மது பாட்டில்களை எல்லாம் ரோட்டில் போட்டு உடைச்சி தீய வச்சு இந்து முதல் பக்கத்தில் எல்லா பத்திரிகைகளும் தீ பற்றி எறிவதும் டாஸ்மாக் கடை நொறுக்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் அந்த பத்திரிகைகளிலே வெளியிட்டார்கள். ஆக
மதுவை அதற்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு மதுரை பெஞ்சுக்கு அவங்க போனாங்க. அரசாங்க தரப்பில் இருந்து டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று. அங்கே டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது என்று எங்கள் தரப்பில், என்னுடைய தம்பியனுடைய தரப்பில் பதிலுக்கு வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள். நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி நாகமுத்து அவர்கள் பெஞ்சில் வந்தது. அவர் ஊராட்சி மன்றமும் ஊர் மக்களும் விரும்பாத போது நீங்கள் எப்படி திறக்கலாம், அதை மூடியது சரிதான் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டார். உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போனது. உச்சநீதிமன்றத்திலே போய் தாக்கல் செய்தது. தமிழ்நாட்டிலே உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் தான் அப்பொழுது அந்த பெஞ்சிலே இருந்தார். அவர் இருக்கும்போது அது நடந்தது. இந்த பெட்டிஷனை கையில் எடுத்தவுடன் கீழே போட்டு விட்டாராம் அந்த டேபிளில். இதை டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஆக சுப்ரீம் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. ஆக எங்கள் ஊரில் டாஸ்மாக் கடை அதுக்கு பிறகு கிடையாது. ஆக மதுவை ஒழிப்பதற்கு நாங்கள் நாடு பூராவும் நடைபயணம் வைத்திருக்கிறோம், மாநாடுகள் நடத்தி இருக்கிறோம், அந்த மாநாடுகளிலே தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த கடையை ஒழித்தோம் என்று தமிழ்நாட்டிலேயே ஒரு டாஸ்மாக் கடையை இல்லாமல் செய்தோம் என்பது மறுமலர்ச்சி திமுக தான் அதற்கு உரிமையும் பெருமையும் கொண்டாட முடியும். அப்படி கண்ணீர் புகை வருகிற போது நான் வேன் மீது ஏறி நின்று சுடலும் நான் சுடுன்னு சொன்னேன். அவங்க கண்ணீர் புகை பிரயோகம் பண்ணாங்க. 3 குண்டுகள் என்னுடைய தம்பியினுடைய காரிலே பதிந்திருந்தன. அங்கே நிஜாம் மாவட்ட செயலாளர் கையை ஒடிச்சிட்டாங்க. இந்த கட்டத்தில் கேள்விப்பட்டு திருமாவளவன் எங்கேயோ சுற்றுப்பயணத்தில் இருந்தவர் நேராக கலிங்கப்பட்டிக்கு அந்த கலவரம் நடந்து கொண்டிருக்கிற முடிந்த நேரத்தில் வந்து சேர்ந்தார். அவரும் வந்து சேர்ந்த உடனே எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாகிவிட்டது. அப்படி அந்த மதுவை ஒழிப்பதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும். அதற்கு முன்னுரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய சகல தகுதியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் உண்டு என்பதை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டதனாலே நான் பதிவாக இங்கே செய்ய விரும்புகிறேன்.